ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் புளிப்புக்கு தகுந்தாப்புல நெல்லிக்காய் எல்லாம் எடுத்துக்கணும். முதல்ல மிளகையும் ஜீரகத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நெல்லிக்காயும் தூளாக அரைச்சி அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அதையும் ஒரு சுற்றி எடுத்துட்டோம். இப்போ எல்லாமே அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கிட்டோம். கருவேப்பிலை, மஞ்சள் பொடி எடுத்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லை நெய் எடுத்துக்கலாம். அதில் இந்த மிளகு ஜீரகம் பொடியை போட்டு வறுத்துக்கிறோம். அதோட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. அதில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா, நெல்லிக்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. அதோட மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிட்டோம். நமக்கு இந்த ரசத்துக்கு தகுந்த அளவுக்கு உப்பும் சேர்த்துறணும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா குழைய வேக வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் சட்டி பத்தலை, அதனால் அந்த பருப்போட தண்ணியோடைய இந்த கொதிச்சுக்கிட்டு இருந்த ரசத்தையும் ஊற்றி ஒரு கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிற வேண்டியதுதான். தேங்காய் எண்ணெயோ நெய்யிலையோ ஜீரகம், கடுகு, ஒரு மிளகாய் வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை தாளித்து ரசத்தோடு சேர்த்துட்டோன்னா ஆரோக்கியமான நெல்லிக்காய் புதினா ரசம் ரெடி. இது சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஆரோக்கியமான நெல்லிக்காய் புதினா ரசம் ரெடி.